வெற்றிவேல் முருகன் கரோர் எல்லாம் வல்ல பழனாபுரியன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தொண்டாபுரம் சாமி கரோர் குருநாதர் அருணாபெருமன் திருடலே சரம் சந்திரன் எம்பெருமன் கருண் முடியும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருண சுவாமி திருவிழா திருப்பூர் மகாமந்திரத்தில் கௌமாரன் தத்துவர் சொல்லி பாடல் 1108 வடிவவேல் தனை என தோணும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியானம் திருவடிக்கும். இந்த பாடல் முருகா உன்னுடைய திருவடியத்தோட அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல். திருவடியத்தோட வேண்டிக் கொள்கிற பாடல். தனதனனா தனதனம் தனதனனா தனதனம் தனதனனா தனதனம் தனதான என்ற சந்த குடிப்புடைய பாடல். வடிவவேல் தனை வெகுண்டு இளைஞர் ஆவியை வளைந்து அமர்சை வாழ்வெளியர் நெஞ்சினில் மாயம் வளர மால்தனை மிகுந்தவர்கள் போல அளவி வந்து அணுகு மாநிதி கவர்ந்திடு மாதர் துடியை நேரிடை தனம் துவிடவே துயில் பொருந்து அமளி தோய்பவர் வசம் சுழலாதே தொலைவில்லா இயல்தெறிந்த அவலம் ஆனது கடந்து உனது தாழ்தோட மனம் தருவாயே படியெல்லாம் முடிய நின்று அருளும் மால் உதவு பங்கையனும் நான்மறையும் உம்பரும் வாழ பறவையோடு எழுவிடம் பருகி நீள் பௌரி கொண்டு அலகையோடு எரிவயின்று எருது ஏறி கொடிய வாழ் அரவு இளம்பிரையினோடு அலை ஜலம் குவளை சேர் ஜடையர் தம் திருமேனி குடைய ஆதரவுடன் தழுவு நாயகி தரும் குமரனே அமர்தம் பெருமாளே. என்ன அற்புதம் பாட்டு! ஆகா! வடிவவேல் தனை வெகுண்டு இளைஞராவியை விளைந்து அமர்சை வாழ்விடிய நெஞ்சினில் மாயம் வளர மால்தனை மிகுந்தவர்கள் போல அழவி வந்து அணுகு மாநிதி கவர்ந்திடும் மாதர் துடியை நேர் இடை தனம் துவிடவே துயில் பொருந்து அமளி தோய்பவர் வசம் சொல்லலாதே தொலைவிலா இயல் தெரிந்து அவலமானது கடந்து உனது தாழ்த்தோட மனம் தருவாயின்னு கேட்டுக்கிறார். அதாவது முதல்ல வடிவவேல் அப்படின்னா காந்தி உள்ள வேலாயுத்தை கோபித்து எழுந்தது போல எழுந்து இளைஞருடைய உயிரை வளைந்து சூழ்ந்து போர் செய்யும் வாழ்போன்ற கண்களை உடையவர்களாய் உள்ளத்தில் வஞ்சனை எண்ணம் உண்டாகி பெருக ஆசை மிக்கவர்கள் போல நடித்து கலந்து பேசி வந்து நெருங்கி மிக்க, அதாவது பெருந்தொகையான நிதி என்ற பணத்தை கவர்ந்து வசப்படுத்தி கொள்ளையிடுகின்ற மாதர்கள் உடுக்கை போன்ற இடை கொங்கை பர்மையால் நிகழ்ச்சி உறவே தளர்வே தூங்குவதற்கு பொருந்தியுள்ள படுக்கையில் புரட்சி கூடுபவர் ஆகிய பொது மாதிரியின் வசத்தில் அகப்பட்டு சுழற்சி உற்று மனக்கலக்கம் உறாமல் அழுதல் இல்லாத ஒழுக்க நெறியை தெரிந்து வீணானது பயனற்றது இன்னதென தெரிந்து அதை உடித்து உன்னுடைய திருவடியை தொழ விருப்பம் கொள்ளும் எண்ணத்தை தந்தருள்வாயாக முதல் பதில் வென்றார். அப்படியே ரெண்டாவது அதில் பயணம் பண்றார். எப்படி அப்படின்னா, படியெல்லாம் முடிய நின்று அருளும் மால் உதவு பங்கையும் நான்மறையும் உம்பரும் வாழ பறவையோடு எழுவிடம் பருகி நீள் பௌரி கொண்டு அலகையோடு எரிபயின்று எருது ஏறி கொடிய வாழ் அரவு இளம்பிரியினோடு அலை ஜலம் குவளை சேர் ஜடையர்தம் திருமேனி குடைய ஆதரவுடன் தழுவு நாயகிதன் குமரனே அமர்தன் பெருமாளேன்னு முடிகிறார். அதாவது உலகம் முழுமையும் வியாபித்து நின்று அருள் புரிகின்ற திருமால் ஆர்தம், அதாவது அவர் பெற்றெடுத்த பங்கே பிரம்மா 4 வேதங்கள் உம்பர் அதாவது தேவர்கள் இவர்கள் யாவரும் வாழ கடலில் நின்றும் எழுந்த விஷத்தை உண்டு பெரிய நடனத்தோடு பேயலோடு எரியாடி ரிஷபவானத்தை கொண்டவரும் கொடுமை வாய்ந்து ஒளிவிடும் பாம்பு இளம்பிரை இவைகளோடு அலைவீசும் கங்கை நீர் குவளை மலர் இவை சேர்ந்துள்ள ஜடையராம் சிவபெருமானுடைய அழகிய மேனி கொடையும்படி அன்போடு தழுவிய நாயகி காமாட்சி பெற்ற குமரனே தேவர்களின் பெருமாளே உனது தாழ் தொட மனம் தருவாயன் வேண்டுகிறார். இதுதான் இந்த அற்புதமான பாடல். இப்ப இந்த மிக அற்புதமான பாடல்ல சில சிறப்பு குறிப்புகள் இருக்கு, அதை பார்ப்போம். முதல்ல படியெல்லாம் முடிய நின்று அருளும் மால், இது திருமால் உலகுக்கு அழுவது புவியிடை மறைதரும் விழி மலி மனிதர்கள் நிலைமலி சுரர் முதல் உலகுகள் நிலை பெறு வகை நினைவோடு மிகும் அலைக்கடல் நடு அரிதுயில் அமர் அறிம்பர் சம்பந்தர். அடுத்தது பறவையோடு எழுவிடம் பறி.
நஞ்சை உண்டு சிவபெருமான் நடமுறிந்த வரலாறு. கடலில் நஞ்சமுது உண்டு இமையோர் தொழுது ஏத்த நடமாடி அப்படின்னும் விடத்தார் திகழும் மிடரன் நடமாடின் சம்பந்தருடைய அடிகளை நினைவில் கொள்ளும். அடுத்தது குழைய ஆதரவுடன் தழுவும் நாயகி தரும் குமரனை அமர்தும் பெருமாடி. இந்த அடி நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தின பாடல் பார்த்துருக்கோம். குழைய ஆதரவுடன் தழுவும் நாயகி தரும் குமரனை அமர்தம் பெருமாள். அதே அடியைத்தான் அதே ஈற்றடி வரக்கூடிய அடுத்த திருப்பூர் இந்த திருப்பூர் இதுக்கு முந்தின பாடல் அதில் வந்த அதே ஈற்றடி. இப்போ இந்த பாடலில் என்ன கேட்குறாரு அப்படின்னா மிக முக்கியமான விஷயம், ரொம்ப உணர்ந்துடைய விஷயம் என்ன, இறைவனுடைய திருவடிகளை நம்ம வணங்குறோம் அப்படின்னா அது இறைவன் அருளால், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இது ரொம்ப முக்கியமான ஒரு சூட்சுமமான ஒரு விஷயம் உள்ள இருக்கு. அது என்ன அப்படின்னா, அதாவது உனது தாழ் தொழ மனம். இப்போ நிறைய பேருக்கு இறைவன் திருவடியை தொழணும் இருக்கும், ஆனால் மனசு இருக்காது. இல்லை தொழுவாங்க, மனம் இல்லாமல் தொழுவாங்க. இது ரெண்டுமே பயனற்றது. இப்போ நமக்கு என்ன மிக முக்கியமான ஒரு குறிப்பு, அது ரொம்ப கவனத்தோடு குறித்து கொள்ள வேண்டிய குறிப்பு என்னன்னா, எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்குகின்ற உள்ளத்தை அடியேனுக்கு இறைவன் தான் தரணும். இப்போ வணங்குதலில் பல முறைகள் இருக்கு. மனத்தோடு வணங்குதல், மனமற்று வணங்குதல். இப்போ மனத்தோடு வணங்குற அந்த பக்தியை, அந்த அன்பை தான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். அதை எல்லாம் உள்ள இறைவன் தான் தர முடியும், வேறு யாராலையும் தர முடியாது. இந்த ஒரு முக்கியமான குறிப்பை வைக்கிறார். அடுத்தது ஈற்றடி ரொம்ப அற்புதம். அதாவது குவளை மலர்களும் சூடியுள்ள திருச்சடையினுடைய சிவபரம்பொருளுடைய திருமேனியை, அவனுடைய திருமேனியும் குழையுமாறு, அது நம்ம வரலாறு படிச்சிருக்கோம். அன்போடு தழுகின்ற உமாதேவியார் அருடைய குமார கடவுள் தான் நாம் வணங்கும் முருக கடவுள். அவன்கிட்ட தான் கேட்டுக்கிறோம். என்ன கேட்குறோம்? அவனையே தொட, அவன் திருத்தாழையே தொட மனம் அவன் நமக்கு அருள வேண்டும் வேண்டிக்கிறோம். நம் குருநாதர் வேண்டிக்கிற திருப்பூர் இந்த பாடம், அதை நாமும் தினமும் ஓதி நமக்கும் அவனுடைய திருவடியை தொட அவன் நமக்கு மனம் தருமாறு வேண்டிக் கொண்டு இந்த அற்புதமான பாடலை எல்லாம் உள்ள இறைவன் திருவடி சமர்ப்பித்து, முருகா உன் திருவடிகளை வழங்குகின்ற உள்ளத்தை அடியேனுக்கு நித்தம் தந்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பாடலை சமர்ப்பிப்போம். முருகாச்சனம் முருகாச்சனம். வெற்றிவேல் முருகன் கருவர குருநாதர் அருணை பெருமானுக்கு ஜெய். முருகாச்சனம்.